வெல்கம் டு வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2019 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா அளவியல்ல 2D சம்பந்தப்பட்டது. ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர், அது 154 மீட்டர் தொலைவில் கடந்தால் அச்சக்கரம் எத்தனை சுற்றுகள் சுற்றி இருக்கும் அப்படிங்கிற சமம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கதை எடுத்து எழுதுவோம். ஆரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? d = 154 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அளவு வேரி ஆகுதுல, அப்போ ஒரே அளவாக கொண்டு வருவோம். மீட்டர் சென்டிமீட்டர் மாப்பா என்ன வரும்? d = 154 டபுள் ஜீரோ சேர்த்து சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். ஸோ இப்போ சமூகத்தில் பார்த்தா எப்பயுமே டிஸ்டன்ஸ் ஆனது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அதோட சுற்றளவு, அதாவது அந்த சக்கரத்தின் சுற்றளவு எத்தனை தடவை சுற்றி இருக்கு அதுக்கு ஈக்குவலா இருக்குமா? ஸோ இப்போ ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னது வட்டத்தின் சுற்றளவு n டைம் ஆஃப் என்னது சுத்தி இருக்கும்ல அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளவு தெரியும்? 15 4 00 ஈக்குவல் டு 2 × 22/7 × 6 என்னது 35. ஸோ 35 × என்ன? ஸோ 7 இது பண்ணா ஒரே 7 ஐஏல 35. நமக்கு தேவை என்ன தானே? ஸோ இப்போ என்ன இங்கே வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் சரி கொண்டு போனால் என்ன வரும்? 15 4 00 வேற என்ன வரும்? டிவைடட் 2 × 22 × 5 வருமா? ஸோ அப்படி இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்? 11 கேன்சல் பண்ணால் என்ன வரும்? இங்கே 2 வரும். இதை கேன்சல் பண்ணால் ஒரு 11 11 மிச்சம் 4 இருக்குமா? 4 வரும். 44 இங்க 2 0 இருக்கு, அதையும் சேர்த்தாச்சு. திருப்பி இதை இது பண்ணா 1 2 எளிதண்டா பண்ணாலும் 2 0 சேர்த்தாச்சு. ஸோ இதை 2ஆல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும்? 350 வருமா? ஸோ 350 இங்க 1 5 7 5 35 அப்ப 70. அப்ப என்னோட வேல்யூ என்ன வரும்? n = 70. ஸோ அப்ப நமக்கு ஆன்சர் என்னது? எத்தனை தடவை சொல்லணும்? 70 முறை சுழன்று இருக்கும். இதான் நம்மளுக்கான ஆன்சரா இருக்கும். தேங்க்யூ.